ஸோ வெல்கம் எவ்ரிவன் டு நியூ வே vlogs. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோ இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கணவாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ கணவாயிலேருந்து யானைக்கட்டி போகிற ரூட்டில் நம்ம அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஆக்சுவலி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, ஜல்லிப்பாறை இல்லை வந்துட்டு கத்திமலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜல்லிப்பாறைங்கிற இடத்துல கத்திமலைன்னு ஒரு மலை இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹைக்கிங் ஒன்று போக போகிறோம். ஸோ உண்மையிலே செம்மையான பிளேஸு. ஸோ நான் மேக்ஸிமம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போனோம்னா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ, ஸோ அதை விட இன்னும் நேச்சுரலாக. ஸோ அங்கே கூட இப்போ ரோட்ஸ் வந்துருச்சு, நிறையா நம்ம போக்குவரத்து வசதி எல்லாமே வந்துருச்சு. பட் இங்கே எப்படி இருக்குன்னா ஃபுல் ட்ரெக்கிங் போகிற மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நான் ஒரு ட்ரெக்கிங் போன ஒரு அந்த ஃபீலை இந்த மலை ஃபுல்லாகவே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ யானைக்கட்டி அந்த ரோடு நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வரையும் ரோடு பக்காவாக இருக்கும். யானைக்கட்டி வரையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ரோடு. ஒன்ஸ் நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன சின்ன அந்த பள்ளங்கள் அந்த ஒரு நெருக்கடி நமக்கு ஏற்படும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மறக்காமல் எல்லோரும் 2 ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, பார்த்து சேஃப்டியாக ஓட்டுங்க. ஸோ ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஹை ஸ்பீடில் போக வேண்டாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, போன டைமில் ஒரு மான் பார்த்துருந்தோம். இதுக்குள்ளே எப்போவுமே ஒரு மான் இருக்கும். ஸோ எல்லா டைமும் பார்ப்போம். ஸோ இந்த டைம் அதை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் இல்லை. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அகலியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம், தலைச்சேரின்ற ஹோட்டலில். ஸோ சாப்பிட்டு நம்ம அப்படியே இங்கே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அகலியிலேருந்து தான் நம்ம மெயினான இடம். எப்பவுமே யானை கட்டி தான் வைப்போம். ஸோ இந்த டைம் அகலி வச்சுருக்கோம் நம்மளோட சென்ட்ரல் ஸ்பாட்டாக. ஸோ அகலியிலேருந்து நம்ம எப்படி போகலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 3-வே ஜங்ஷன். ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே இந்த இடத்துல ரீச் பண்ணுவீங்க. அங்கே ஒரு சர்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரைட் சைடில். ஸோ அந்த சர்ச்சிலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கணும். ஸோ எங்கேயுமே மூவ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம எங்கேருந்து வரோம் கணவாயிலேருந்து யானைக்கட்டிலேருந்து அகலி. ஸோ அகலியோட இந்த 3 ஸ்பாட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ப்ராப்பராக கணக்கு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பங்க் வரும், அதை தாண்டி செகண்ட் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அங்கேயே ஜல்லிப்பாறைன்னு எழுதியிருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கை தாண்டுவோம். ஸோ தாண்டி முடிச்சோன்னே செகண்ட் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். ஸோ அங்கேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அங்கேருந்தே ஃபுல்லாக க்ரீனரியாகவே தான் இருக்கும். நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு எங்கே பார்த்தாலுமே வீடுங்க இருக்கும், வீடுங்களை சுற்றி மரங்கள் இருக்கும். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துட்டே இருக்கும் எப்போவுமே அங்கே போக போக. ஸோ அதை அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுதான் அந்த பெட்ரோல் பங்க், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா லெஃப்ட் எடுக்கிறோம். ஸோ லெஃப்ட்டு எடுத்தோன்னே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு நடுவில் அந்த ஜல்லிப்பாறை அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக இந்த ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இதே இடத்துக்கு வந்திருக்கு. இந்த உள்ள மலை வரி ஏறினதில்லை, பட் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு. ஸோ அது ஒரு 5 o'clock 6 o'clock இருக்கும். ஸோ அந்த டைம் வரும்போதே என்ன ஆச்சு அப்படின்னம்னா, அங்கே இருக்கிற தாத்தாங்களாம் வந்துட்டு வேண்டாம் அங்கே போகாதீங்க, ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், பாறையெல்லாம் ரொம்ப வழுக்கும், அங்கே போகாதீங்கன்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம் அதே மாதிரி இந்த போர்டை பார்த்தோம். ஸோ ரொம்ப டெரராக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது. ஏன்னா இந்த டைம் மார்னிங் வந்துட்டோம். ஸோ அப்படியே ஜாலியாக எடுக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கோம். ஸோ நைஸ். ஸோ இதுக்கு மேலே இருந்தே அட்வென்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. லெஃப்ட்டு ரைட்டு ஃபுல்லாகவே ஹில்ஸு, அந்த ஒரு காடு, அதே தான். போகிற வழியே செமையாக இருக்கும். என்ன டெம்போலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் வழி விட்டு போயிடுங்க, இல்லைனா நீங்கள் ஸ்பீடாக போயிடுங்க. மேக்ஸிமம் ஸ்பீடை அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே. ஸோ டெம்போஸ் வந்துருந்தால் அதுக்கு வழியை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ விவசாயம்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. அந்த ஒரு காடு மாதிரியான அந்த எஃபெக்ட்லேயே தான் இருக்கும் சுற்றி சுற்றி. ஸோ உங்களுக்கே அதை பார்த்தா தெரியும், அவங்க ஏதோ பார்க்க மரம் மாதிரி நிறையா இருந்தது, தென்னை மரம் மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சனையுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ப்ரீவியஸாக சொன்னோம்ல, இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்தப்போ இது அப்படியே த்ரில்லாக இருந்துச்சு.
ஏன்னா ஒரு நைட்டு ஒரு 6 மணிங்கும் போது இந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. யானைலாம் வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயமுறுத்தி விட்டாங்க. ஸோ அந்த டைம் என்ன என்கிட்ட கேமரா இல்லாதனால நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இந்த டைம் நம்ம எடுத்திருக்கோம், அப்படியே பாருங்கள். ஸோ இங்கே அப்படியே வந்தோம்னா லெஃப்ட் சைடில் ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். வாங்க அதை அப்படியே போய் ஒரு செக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். செம க்யூட்டான ஃபால்ஸு. ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் தான், ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி தான். ஸோ இங்கேருந்து அங்கே வீடுங்களுக்கு கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு மரப்பாலம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ கீழே அப்படியே தண்ணி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். தயவு செஞ்சு இங்கே யாரும் குளிச்சிட வேண்டாம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது அங்கே போகிறீங்க அப்படின்னா. ஸோ கொஞ்சம் டேஞ்சரஸ் தான், ஏன்னா தண்ணி செம்ம ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கும். ஸோ அப்படியே இந்த லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா அங்கே ஒரு மலையோட ஒரு பீக் தெரியும். ஸோ அதே ரைட் சைடில் அங்கேருந்து அப்படி நம்ம ஜூம் இன் பண்ணோம்னா அங்கே சில பீக்ஸ்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம். ஸோ இப்போ வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே மூவ் ஆகி போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரோடு ஃபுல்லாக அதே மாதிரி க்ரீனஸ் தான், ஃபுல்லாகவே ட்ரீஸ், இந்த சைடு எல்லாமே ட்ரீஸு, நடுவில் வீடு அப்படி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டே இருக்கலாம். ரோடு மட்டும் கொஞ்சம் நிறைய பேட்ச் ஒர்க்ஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி நம்ம போனால் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ மெயினாக அடுத்து என்ன வரும்னா ஒரு சின்ன ஒரு சர்ச் வரும். ஸோ நீங்கள் நிறையா சர்ச்சஸ் பார்த்துட்டே வருவீங்க. அடுத்து லூப்பாக நிறையா சர்ச் இருக்கும், அழகழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஸோ சடனாக போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்பா வண்டி ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏதோ மரத்துலேருந்து கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்துட்டு அந்த மரத்தை வெட்டிகிட்டு இருந்தார். ஸோ ஏதாவது பழம் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேட்டு பார்த்தோம். ஸோ பலாப்பழ மரம். ஸோ இது இந்த டைம் சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால பழம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கனாலே ஃபுல்லாகவே அந்த ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி ஓட மாதிரி போயிட்டே இருக்கும் தண்ணி. பிகாஸ் நான் அங்கே போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஃபுல்லாகவே மழை தான். ஸோ நாங்கள் அன்றைக்கி அன்றைக்கி மட்டும்தான் மழை இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோம், அப்போயும் நாங்கள் மழை நனைஞ்சிட்டே தான் போனோம். ஸோ இப்போவுமே மழை தான், பட் நான் அன்றைக்கி லக்கிலேயே நமக்கு மழை பெய்யல, நம்ம அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம வயநாடு லேண்ட் ஸ்டைலில் நடந்துச்சுல, ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டைம் தான் இந்த வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஸோ நம்ம ஜல்லிப்பாறை வந்திருப்போம். ஸோ நீங்கள் ஜல்லிப்பாறை முடிச்சோன்னே ஒரு 3 ஜங்ஷன் மாதிரி வரும். அங்கேருந்து ரைட் எடுத்துருங்க. ரைட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த சர்ச் ஒன்று வரும். ஸோ இந்த சர்ச்சை தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே டர்ன் பண்ணக்கூடாது. ஸோ டர்ன் பண்ணாமல் நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா ரைட் சைடில் ஒரு கட்டு திரும்பும். ஸோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த கட்டு தான், இந்த ரைட் சைடு இந்த கட், இந்த போர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஏற ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாகவே ஒரு மவுண்டெயின் மாதிரி ஏறுங்க. நம்ம இது பார்க்கறதுக்கு அந்த ஊட்டியோட அந்த பெண்டு மாதிரி இருக்கும் சின்னதாக. ஸோ அதை அப்படியே தாண்டி ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரைட்டாக ரீச் ஆனதுக்கப்புறம் சர்ச் வரும், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகலாம், ஒரு சின்ன ரோடு வரும் வண்டியெல்லாம் போகிற மாதிரி. ஸோ நம்ம இந்த டைம் ரைட் கட் பண்ணி போகலாம். ஸோ கார்லாம் போகிறதுக்கு அந்த வழி ஈஸியாக இருக்கும்னு நினச்சிட்டு சரி இந்த வழி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்த்தோம். நம்ம இதில் தான் திருப்ப போகணுமா? ஆமாம், இதில் போய் பார்த்துட்டு வரலாமா? ஸோ நம்ம இது வழியாக வந்திருப்போம். ஸோ வந்ததில் வந்து அப்படியே இந்த சர்ச் போனால் இப்படி போய் அப்படி வரலாமா? அப்படி வரலாமா? ஸோ பைக்ஸாக இருந்தால் நம்ம இப்படி போகலாம். ஸோ காருக்கு நாங்கள் வேறு ரூட் காட்டுறோம். ஸோ அது வழியாக போகலாம். ஸோ கார் ரூட்டு காட்டுறோம், பைக் ரூட்டு காட்டுறோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன சர்ச். அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு இது மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. அதையும் ஒரு சின்னதாக கவர் பண்ணிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த ரூட் எங்களுக்கே புதுசு தான். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் அந்த ஒரு 1 வீக் முன்னாடி வந்திருந்தோம். ஸோ அப்போ எப்படின்னா அந்த சின்ன ஒரு கட்டுக்குள்ளே போயிட்டோம்.
ஸோ இந்த டைம் எப்படின்னா சரி இதை டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறனால தான் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக என்ன பண்ணோன்னா கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணியிருந்தோங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்கே போகுதுன்னு எங்களுக்கும் தெரியாது. நாங்கள் கூகுள் மேப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ வழி கேட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போக ஆரம்பித்தோம். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம மூவ் பண்ணிட்டே இருக்கலாம். அந்த சர்ச் மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இடத்துல வந்துகிட்டே இருக்கும். அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ஆக்சுவலாக நம்ம போயிட்டுருக்கிறது ஒரு ராங் ரூட்டு தான். நம்ம போகிற மலையிலேருந்து நம்ம அப்படியே டிவியேட் ஆகி போக ஆரம்பிச்சிட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ எங்களுக்கும் அங்கே என்ன வரப்போகுதுன்னா தெரில. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம் சரி கரெக்டான ரூட்டு தானே போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். பட் அங்கே போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு ஸ்பாட் அங்கே இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோவில் அப்படியே காட்டுறேன். ஸோ அந்த இடத்த நாங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ கன்னியூஸாக பாருங்கள். நினைக்கிறேன். தம்பி இந்த மலைக்கு போறது மேல போய்க்கலாமா? சரி வா போகலாம். பார்த்துக்கலாம். ஆமாம் சரியான வியூவா இருக்கு. நல்லா இருக்கே. என்னதுடா ப்ளூ கலர்ல இருக்குல்ல அப்படியே அது மாதிரி. என்ன வியூடா. தேடி வந்து எங்க சான்ஸே இல்ல. ஆனைக்கட்டிக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடமா? ஆனைக்கட்டிக்கு பக்கத்துல இப்படி ஒரு இடம்னா என்ன காஷ்மீர் மாதிரி இருக்கு. என்னது காஷ்மீரை தோற்று நிறுத்து. ஸோ இந்த இடத்த பார்த்தோன்னே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்துச்சு சீரியஸாக. ஸோ நாங்கள் வந்த அப்படியே அந்த களைப்பு எல்லாமே போய் ஃபுல் ரிஃப்ரெஷ் ஆகிட்டோம். இந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கேமராவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பட் ரியல் டைமில் பார்க்குறதுக்கு உண்மையிலே செமையாக இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே பார்த்து அதை ஃபுல்லாக ஒரு வீடியோ கவரேஜ் மாதிரி நம்ம அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அமைதி, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு ப்ளூயிஷ் கலரில் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல காற்று சரியான காற்று. அந்த காற்றுலேயே அப்படி நின்று தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் வந்தார், அந்த ஊர் லோக்கலால் தான். ஸோ அவர்கிட்ட நம்ம கேட்டோம் இந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, அது கத்திமலைக்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு கேட்டும்போது அவர் தான் சொன்னார், நீங்கள் தப்பான வழியில் வந்துட்டீங்க, இங்கே போனால் திருப்பி யானைக்கட்டி இருந்த ரூட்டே டச் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு திருப்பி வந்த வழியாகவே போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்த வழியாகவே திருப்பி ரிட்டன் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரிட்டன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே பாருங்கள்.
ஆக்சுவலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகாமல் நம்ம வேறு ரூட்டு மாறி வந்தங்காட்டி இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இதுவே நம்ம எதிர்பார்க்காத ஒரு பக்காவான ஸ்பாட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் மலை நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்கள் அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லை, நம்ம வேறு இடத்துக்கு ட்ரெக்கிங் தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பட் இதுவே நம்ம ஃபுல் வீடியோ ஒரு 18 to 19 மினிட்ஸ் வர்றங்காட்டி ஸோ இதில் இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஃபுல் ஜல்லிப்பாறை அந்த வீடியோ ஃபுல்லாகவே அதில் போட்டுடலாம். ஸோ இது பார்த்தா தெரியும், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி சின்னதாக அதை ஒரு கிளிம்ஸ் மாதிரி காட்டியிருக்கோம். ஸோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். கீழிருந்தும் மலைத்தேன், மேலிருந்தும் மலைத்தேன்.